2010 காலகட்டத்தில் லீனியா சேல்ஸில் இருந்த டைமில் இது கம்பீட் பண்ண வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹுண்டாயினுடைய வர்னாவை சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வோக்ஸ்வேகனுடைய வென்டோவை சொல்லலாம். அதுக்கப்புறம் மாருதி சுசுக்கினுடைய SX4 கூட ஒரு டைம் வரைக்கும் சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபோர்ட்னுடைய ஃபியஸ்டா. ஸோ அந்த குளோபல் ஃபியஸ்டாவை லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த காரினுடைய அந்த சிமிலர் லுக்ஸில் தான் இருக்கும் அதனுடைய குளோபல் ஃபியஸ்டானுடைய ஷேப்பும். ஸோ இது ரெண்டும் ஒரு டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வெஹிக்கிளுடைய லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் இட்டாலியன் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் என்ன ஹைட்டில் இருக்குது, ஃப்ரண்ட் பானட் என்ன ஹைட்டில் இருக்குது, இந்த ஒரு ஃபுல் ஸ்லோப்பிங்கான அந்த ஒரு ஸ்போர்ட்டி லைன் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபியட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் கிரில் அண்ட் பம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பம்பர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்ததுனால ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 37 mm வந்து லெங்த்தில் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு நெக்லிஜிபிளான விஷயம் தான். ஷீட் மெட்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் இந்த டபுள் பேரல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைனில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ லோ பீம்க்கு ஒரு பேரலும் ஹை பீம்க்கு ஒரு பேரலும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பார்க்கிங் லைட்டு DRL அப்படிங்கிற அந்த ஸ்டைலிங் அப்படிங்கிறது அந்த டைமில் கிடையாது. அண்ட் சென்டரில் ஒரு குரோம் கார்னிஷ் இருக்கக்கூடிய ஒரு கிரில் அண்ட் அதுக்கு சென்டரில் ஃபியட்னுடைய லோகோ. ஸோ அது வந்து ஒரு அக்ரிலிக்கில் உங்களுக்கு லேமினேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிசைன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ப்ரீமியமாக இருக்குது. அந்த ஃபியட் அப்படிங்கிற லோகோவே வந்து ப்ரீமியமான ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த கிரில்லில் இருக்கக்கூடிய வென்ட்ஸு அண்ட் கீழே ஏர் டேமு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிமிலராக ஸ்கொயராக பாக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹேலஜனில் ஃபாக் லேம்ப் அண்ட் அதுக்கான ஒரு குட்டி மசில். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபாக் லேம்பும் ஏர் டேமும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு குரோம் கார்னிஷ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரினுடைய அந்த ஸ்போர்ட்டி லைன், ஸ்போர்ட்டி நேச்சருக்கு ஒரு டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் போலோலாம் பார்த்துருப்பீங்கல்ல இந்த ஒரு டிப்பு. ஸோ இந்த பம்பர்னுடைய எட்ஜஸ் வந்து இந்த ஸ்போர்ட்டி டிப்போட முடிச்சிருக்காங்க. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்லோப்பிங்கான ஒரு பானட் தான். அண்ட் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த ஹெட்லைட் சைடில் மட்டும் 2 லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சின்ன டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2007 காலகட்டத்தில் இந்த காரை வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்லேயே பெடஸ்ட்ரியன் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டிசைனை ஏரியலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கட்ஸ் தெரியுதா, இந்த கட் டிசைனாக இருக்கட்டும் அண்ட் இந்த பானட்னுடைய ஸ்லோப்பிங் நேச்சராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைன் டோட்டலாகவே பெடஸ்ட்ரியனுடைய சேஃப்டியை, அதாவது பெடஸ்ட்ரியனை தெரியாதனமாக இடிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு ஃபியட் சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே ஸ்லோப்பிங்கான ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு அண்ட் டியூவல் வைப்பர்ஸ். அண்ட் இந்த வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெயின் சென்சிங் ஆட்டோ வைப்பர்ஸாகவும் இருந்தது. ஸோ அதுக்கான சென்சார் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டர் ஸ்பிளாஷர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, பானட்டில் கொடுக்காம. ஸோ நிறையா டிசைன் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஃபியட்டை பொறுத்த வரைக்கும்.